எல்லா வருஷம் வந்து பார்த்துட்டு இந்த வருஷம் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் குடும்பத்தோடு அத்தனை பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இப்போ திடீர்னு உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளோ சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ள உள்ள நிற்கிறாங்க. பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருமே வெளியில் மாட்டிக்கிட்டு அந்த ஜாமான்களெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு உள்ளே கொண்டு போக முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்இடி ஸ்க்ரீனை பார்த்து கூட அவங்களால சாமி கும்பிட முடியாத அளவுக்கு ஒரு சூழலை வெயிலே நிற்க வச்சுருக்காங்க. எல்லாமே ஆலயங்களுக்குள்ளே தாலி மாற்றுவாங்க. இந்த வருஷம் எல்லா பேருமே ரோட்டில் உட்காந்து தாலி மாற்றுற மாதிரி, தாலி பெருக்கி போடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வருத்தமான செயல் இந்த வட்டம் நடந்திருக்கு. இத்தனை வருஷம் இந்த பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்த்தது இல்லைங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு பெத்தவங்க இருக்காங்க, இங்கிட்டு பிள்ளையா இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர் தான் போல இருக்கு. இன்னைக்கு திருக்கல்யாணம். என் பிள்ளைக்கு தாலி பெருக்கி போடணும். என் பிள்ளைய முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ இந்த நிற்கிறாங்க என் பிள்ளைய. நான் உள்ளே போனாதான் தகப்பன் நானும் தாய் இந்த பக்கத்தில் இருக்கு. நாங்கள் போனா தான் உள்ள பெருக்கி போட முடியும். இன்னைக்கு விட்டோம்னா என்னைக்கு பெருக்கி போட முடியாது. அதனால தான் இன்னைக்கு பெருக்கி போறதுக்கு வந்திருக்கோம். பாப்பா உள்ள இருக்கு, நாங்கள் வெளியே நிற்கிறோம். எங்க நிக்கிறீங்க? அங்க உள்ள இடம் இல்லையா? உள்ள இடம் இருக்குல்ல சார், இடம் உள்ள இருக்கு. நம்ம வந்து கோயிலுக்குள்ள போகல. முன்னாடி கோயில் சன்னதிக்கிட்ட முன்னாடி இங்கனக்குள்ளேயே நாக்கடை வீதியில தான்
இருந்து போட போகிறோம், அவ்வளோதான். போலீஸு உள்ளே விட மாட்டுறாங்க. இப்போ அவங்க புதுமண தம்பதியா? ஆமாம், கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகுது. ஆமாம், தாலி பெருக்கி போடணும். நாங்கள் 6 மாதம் ஆகுது கல்யாணம் முடிச்சு, தாலி பெருக்கி நாங்கள் போடணும். போட்டால் தான் அவங்களுக்கு இதாகும். என் பேர் வீரையா, வண்டியூர் மாரியம்மன் நகர். ஓகே சார் திருவிழா பார்க்குறதுக்கு வருஷம் வர்றோம். எல்லா வருஷம் வந்து பார்த்துருக்கு. இந்த வருஷம் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் குடும்பத்தோடு அத்தனை பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இப்போ திடீர்னு உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளோ சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது. இதுக்காகவே நேற்று நைட்லேருந்து கற்பனை பண்ணி எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லா பேருமே வந்திருக்காங்க. இப்போ திடீர்னு விட மாட்டேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? வருஷம் பார்க்க வேண்டிய திருவிழா பார்க்க முடியாமல் தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல சார். அது எல்லா வருஷத்துமே அது பாதிப்பாகவே இருக்கும்ல. அதனால் எப்படியா சொல்லி நீங்கள் வந்து அவங்க தான் உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் அவ்வளோ தூரம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், என்னன்னு விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் ஏதாவது டைப் பண்ணி ஏதாவது சொல்லி உள்ள அலோவ் பண்ணுங்க. காவல்துறைக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு தான் இவ்வளோ நேரம் வந்து அவங்க சொல்கிறப்பெல்லாம் கேட்டு நிற்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 4 வீதிகளுமே வந்து சும்மா தான் இருக்குது, கூட்டம் எதுவுமே இல்லை. 4 வீதிகளில் வந்து அங்கங்கே 4 பேர் 3 பேர் தான் நிற்கிறாங்க. அதிகமாக கூட்டமாக இருந்தாலும் நம்மளே அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதோட நிப்பாட்டுறாங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். 4 வீதிகளையுமே சும்மா தான் இருக்குது, கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம காவல்துறையிட்ட ஒரு அனுமதியாக தான் கேட்குறோம். எங்களை உள்ளே விடுங்க, நாங்கள் கோயிலுக்குள்ளே கூட விட வேணாம், கோயில் வாசல் வரைக்கும் போகிறோம்னு சொல்கிறோம். சும்மா இருக்க இடத்துல மொத்தமாக விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக குழந்தைங்க எல்லாருமே வந்து வெயிலில் வந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்புட்டு புதுசாக திருமணமானவங்க மாங்கல்யத்தை இன்னைக்கு ஏதோ மாற்றி போடணும், பிரித்து போடணும்னு சொல்லி அதுக்கு எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்புட்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள உள்ள நிற்கிறாங்க. பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருமே வெளியில் மாட்டிக்கிட்டு அந்த ஜாமான்களெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு உள்ளே கொண்டு போக முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட என்ன கேட்குறோம்னாக்க, பெண்களையாச்சும் உள்ளே விடுங்க. குழந்தைங்கள்லாம் எல்லாருமே வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, பெண்களையாச்சும் உள்ளே விடுங்க. சும்மா இருக்க இடத்துக்குள்ளே விடுறதுக்குன்னா நீங்கள் காவல்துறை உங்களுடைய வேலையை சரியாக தான் செய்கிறீங்க, தவறு இல்லை. ஆனால் சும்மா இருக்க இடத்துக்குள்ளே உள்ள விட வேண்டியதானே. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எங்களை விட்டு தான் ஆகணும்னு சொல்லலை, சும்மா இருக்க இடத்துக்குள்ளே போக வேண்டியதானே. அதாவது இன்னைக்கு திருக்கல்யாணம் அப்படின்னு மக்கள்லாம் பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட எல்லாம் வந்து போனாங்க. திருக்கல்யாணம் அந்த நிகழ்வில் இந்த தாலி மாற்றுறது, தாலி பெருக்கி போடுறது அப்படின்னு ஒரு மங்களகரமான விஷயமா இந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. அதுக்கு இடையூறாக இன்னைக்கு காவல்துறை வந்து உள்ளே போகக்கூடாது, கூட்டம் அதிகமாக இருக்குன்றாங்க. இத்தனை ஆண்டுகளாக இல்லாத கூட்டமாக இன்றைக்கி இருக்க போது, கூட்டம் இல்லைன்னா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாம் உட்கார போகிறாங்க. அவ்வளோதான் நடக்குமே தவிர அந்த எல்இடி ஸ்க்ரீனை பார்த்து கூட அவங்களால சாமி கும்பிட முடியாத அளவுக்கு ஒரு சூழலை வெயிலே நிற்க வச்சுருக்காங்க. இந்த நிழலில் நிற்க வச்சுருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துக்கு கூட்டம் நின்றுருப்பாங்க. ஆனால் வெயிலும் கூட பார்க்காம கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் காவல்துறை நடந்துக்கிட்டது பெரிய அளவுக்கு வருத்தமாக அளிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தவே கூடாது. எல்லாமே ரோட்டில் உட்காந்து சம்மந்தமே இல்லாத எல்லாமே ஆலயங்களுக்குள்ளே தாலி மாற்றுவாங்க. இந்த வருஷம் எல்லா பேருமே ரோட்டில் உட்காந்து தாலி மாற்றுற மாதிரி, தாலி பெருக்கி போடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வருத்தமான செயல் இந்த வட்டம் நடந்திருக்கு. அனுமதிக்கல. இங்கே 50 மீட்டர் இடம் காலியாக நிழல் சும்மாவே இருக்குது. இதுக்குள்ளே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, வெயிலில் மக்களை உட்கார வைக்கிறது இன்னும் வேதனையாக தான் இருக்குது. எவ்வளோ பச்சை குழந்தையோட கெஞ்சி கிளறி பார்த்தாச்சு, ஆனால் விடலை காவல்துறை. அது பெரிய அளவுக்கு சங்கடம் தான். என் பேர் இரா செல்வம். இத்தனை வருஷம் இந்த பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கொடுமை நான் பார்த்தது இல்லைங்க. எல்லா சொந்த பந்தம் கூப்பிட்டு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? இதுக்கு தானே வந்திருக்கோம். தாலி பிரித்து போட தான் வந்திருக்கோம். எல்லா சொந்த பந்தத்தை கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்படி கூப்பிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. நல்லதுக்கே இல்லை. இப்போ இந்த பகுதி பூராமே காலியாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அங்கிட்டு, நீங்கள் இங்கிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் அனுமதிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எப்படி அனுமதிக்கணும்? காவல்துறை தான் அனுமதிக்கணும். கொஞ்சம் மனசு இறங்கி விட்டு இருந்திருக்கலாம். ஆமா, இவ்வளவு தூரம் கெஞ்சுறோம், அங்கிட்டு இருக்கவங்களும் கெஞ்சுறாங்க, இங்கிட்டு இருக்க நாங்களும் கெஞ்சுறோம். கொஞ்சமாவது விட்டு இருந்தா நாங்க வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க, நேரம் முடிச்சிருப்பாங்க. இப்ப அம்மா அப்பா அங்கிட்டும் நாங்க இங்கிட்டும் மனசு கஷ்டத்தோட தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் அனுசரிச்சிருக்கலாம் போலீஸ், அதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. வர வர என்னதான் பண்றது இல்லை. மாதிரி போலீஸ் இங்க வரைக்கும் இருந்துச்சு ஆளுங்க, இங்க பேரிகார்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பூரா தள்ளி போயிருச்சு எல்லாமே. அப்ப என்ன பண்ண முடியும்? இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இங்கிட்டு அங்கிட்டு பெத்தவங்க இருக்காங்க, இங்கிட்டு பிள்ளையா இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர் தான் போல இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.